வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட ஹெவியான ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். கஸ்டமர் இந்த ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. இதே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 லேயரில் ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், அகைன் ஒரு லைன் 4 mm பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கப்புறம் சுகர் பீட் எப்போவும் 2 பீட் ஒன்ஸ் தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதே மாதிரி இதுலேயும் 2 பீட் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம பேசிக் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் 4 mm பீட், ஒரு லைன் சுகர் பீட், திரும்ப ஒரு லைன் 4 mm பீட், ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து 3 லேயராக பார்டர் பெருசாக திக்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். பார்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் சென்டர் லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த பெண்டன்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னா வித் வைஸில் 2 இன்ச்சும் லென்த் வைஸில் 2.5 இன்ச்சும் இருக்க மாதிரி கட் பண்ணி அதை நான் சென்டராக வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் அந்த மார்க் பண்ணி எடுத்ததுலேயே ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4 mm பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரியே கொடுத்துக்கணும். இப்போது இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மேலே கரெக்டாக அந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைன் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நான் போடுறேன். அந்த சுகர் பீடுக்கு கீழே உள்பக்கமாக ஒரு லைன் 4 mm பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் 4 mm பீட் கொடுக்க போகிறேன். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். கீழே எப்படி பார்டர் திக்காக கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி 2 லேயருக்கு நம்ம பார்டர் மேலே திக்காக கொடுக்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்கோமோ அதவே நான் லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். அப்போ மேலே ஃபுல் ஆர்ச் கம்ப்ளீட் ஆயிருமா. இப்போ கரெக்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் கோல்டன் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ கீழே பார்டருக்கு உள் பக்கமாக 2.5 இன்ச் இருக்குது. அதில் பாதியாக எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங்கில் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதில் திலகம் ஷேப்பில் கோல்டன் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மேலே நம்ம ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே கரெக்டாக ஒரு லைன் போட்டு அந்த லைன் மேலே ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறமா 4 mm சைஸில் இருக்க வீட் பீட் எடுத்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக வச்சு 2 இன்ச் கேப் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் கேப்பில் அதுக்கப்புறம் நான் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒரு சென்டரில் க்ரீனும் அதுக்கப்புறம் ஒரு கோல்டன், க்ரீன், கோல்டன் அந்த மாதிரி மாற்றி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அது ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இந்த கீழே ஸ்டோன்ஸ் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு இடையில இருக்க கேப் எப்படி ஃபில் பண்ணுறோன்னா ஒரு சுகர் பீட், ஒரு கோல்டன் கலர் கட் பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து அந்த இடத்த அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ கீழே நம்ம திலகம் ஷேப் போட்டு இருந்தோம்ல ஸ்டோனு, அதனால ட்ரை ஆயிடுச்சு. அப்போ அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4 mm பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட். இதே மாதிரி தான் நம்ம ஒட்டியிருக்க எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். மேலே அங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல கேப் விட்டு, அதுலேயும் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அதனால் இதுவே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த திலகம் ஷேப் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். இப்போ அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கு மேலே ஒரு லைன் போட்டோம்ல 1.5 இன்ச்சில், அதில் ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4 mm பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட். இப்போ இந்த பார்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே நம்ம வீட் பீட் கொடுத்துருக்கோம்ல, அந்த வீட் பீட் ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் பெரிய அந்த ஷேப்பில் இந்த பக்கம் பெருசாக இருக்க மாதிரி, இந்த பக்கம் சின்னதாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம்ல. ஆனால் இதில் கொடுக்கும்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொடுக்கணும். இப்போ வீட் பீட் கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு லைன் சுகர் பீட், 4 mm பீட், இன்னொரு லைன் சுகர் பீட் கீழே கொடுத்ததை அப்படியே மேலே கொடுக்குறோம். இப்போ பார்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மேலே 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் தான் நான் திரும்பவும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும். கீழே போட்டு இந்த திலகம் ஷேப் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை சுற்றி பார்டர் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் ரெட் கலரில் இருக்க திலகம் ஷேப் போட்டிருக்கேன். அதை சுற்றி நம்ம பார்டர் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே அந்த ஸ்டோனுக்கு மேலே ரவுண்ட் ஷேப் ஸ்டோனுக்கு மேலே ஒரு 4 mm வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் இருக்க மாதிரி ஹேங்கிங் மெத்தடில் ஒரு குட்டி புட்டா டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ திலகம் ஷேப்புக்கு மேலே இருக்க அந்த கேப்பில் நான் கோல்டன் கலர் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி கோல்டன் கலரில் இருக்க திலகம் ஷேப் ஸ்டோன் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீழே ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மேலே குட்டி புட்டாஸ் கொடுத்தோம்ல வீட் பீட் வச்சு, அதுக்கு மேலே லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு கீழே நம்ம பார்டர் லைன் திக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதவே நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். ரிப்பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஒட்டியிருக்க அந்த திலகம் ஷேப் அந்த லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதவே நம்ம திரும்ப ரிப்ளிகேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒட்டியிருக்க அந்த ரெட் கலர் ஸ்டோன் திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, அதை சுற்றியும் நம்ம சுகர் பீட் 4 mm பீட் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே இங்கே பார்டரில் என்ன கொடுத்துருக்கோமோ அதவே நான் மேலவும் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதவே அப்படியே திரும்ப மேலே கொடுத்துருக்கேன். இப்போ பார்டரில் அந்த ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு சைடில் ரொம்ப கேப் இருக்கிறதுனால சென்டராக மார்க் பண்ணி நான் லைன் போட்டிருக்கேன். அந்த லைனில் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன்.
அப்புறம் ஒரு 4 mmல இருக்க வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஹேங்கிங் மெத்தடில் அதில் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி, அதாவது ஒரு கொடி வர்ற மாதிரி வந்து அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பெண்டன்ட்டை வந்து லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெண்டன்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நார்மலாக நான் வந்து ஒரு ஊசியில் வந்து கை ஊசி இருக்கும்ல, அதில் வந்து நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியுமே தவிர வேறு இதுலேயும் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆரி நீடிலேயே கூட உங்களால் ஸ்டிச்சஸ் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் அதை விட இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 4-5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து போடுறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக விட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாஃப் போர்ஷனில் நம்ம எந்தெந்த பக்கம்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சேமாக இந்த ஹாஃப்லேயும் கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஃபைனலாக ஸ்லீவோட லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.